அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி கொண்டக்கடலை சாதம் எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை குழந்தைங்களோட ஃபுட்டில் சேர்த்து இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 20 போல் கருப்பு கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் 1/4 பங்கு அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்னதாக ஒரு தக்காளியில் 3 ஸ்லைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரகத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா சாதம் செஞ்சு முடித்தோடனே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகையில் பாதி சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் பரவாயில்ல, கம்மியாக சேர்த்துறாதீங்க. இது நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் போல் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 7 விசில் போல் வேக வச்சு எடுத்துருக்கேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலையும் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுலேருந்து கடலையை மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடலையை ஃபுல்லாக வெளில எடுத்ததுக்கப்புறமா தோலை தனியாக கடலையை தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம தோலோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கடலையிலேருந்து தோலெல்லாம் உரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த கடலையை சாதத்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மேஷர் வச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மத்து வச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை எந்த பதத்துக்கு சாப்பிடுவாங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை நம்ம 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க 8 மாதத்துக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்த மாதிரி கூழ் பதத்திலே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நல்லா மசிச்சு செஞ்சு கொடுத்து பழகுங்க. அப்போ அவங்க சீக்கிரமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. அதே மாதிரி டே பை டே அவங்களுக்கு டெக்ஸ்சரையும் கன்சிஸ்டன்சியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ நான் சாதத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். டெய்லியுமே குழந்தைங்களோட ஃபுட்டில் கொஞ்சமாக மிளகு காரம் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கிறதால ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க சீக்கிரமாக காரம் சாப்பிடவும் பழகுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கான சத்தான கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய குழந்தை இந்த டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா விரும்பி சாப்பிடுவான். நான் இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தை எந்த பதத்தில் சாப்பிடுவாங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த சாதம் செஞ்சு கொடுங்க. அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்ட்டுன்னு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.